ஒப்பிடும்போது நீங்கள் ஒப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ராகுல் காந்தியை போயிட்டு காங்கிரஸில் உள்ள மற்ற தலைவர்களோட ஒப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? இல்லை இல்லை, ஒப்பிட வேண்டிய அவசியமே இல்லையே. நேரடியான வாரிசு அந்த குடும்பத்திலேருந்து வரும்போது ஒரு கட்சியோட தலைவர், ஒரு சுப்ரீமோ அந்த பார்ட்டியை வழிநடத்துனவங்க அவங்க இல்லைன்ற போது இமீடியட்டாக அது ஈவன் பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டாக இருந்தால் கூட அவங்களுடைய இமீடியட் ஃபேமிலி மெம்பர் தான் அந்த இடத்துக்கு வரணும். சட்ட ரீதியான கான்ஸ்டிடியூஷனல் ரைட். தேர்தல் ஆணையத்திடம் இன்று எங்கள் அணி சார்பில் பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இன்னும் லட்சக்கணக்கில் பிரமாண பத்திரங்கள் என்னிடம் வந்து கொண்டிருக்கின்றன. அவை தாக்கல் செய்வதற்காக போதிய கால அவகாசம் கேட்டிருக்கிறோம். வரும் திங்கட்கிழமை அதற்கான முடிவை தேர்தல் ஆணையம் தெரிவிப்பதாக பதிலளித்துள்ளது. தனியாக நான் ஒரு கட்சியை நடத்தவில்லை. எம்ஜிஆர் அம்மா தீபா என்ற ஒரு பேரவையை தான் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். அதை இந்த அமைப்புடன், அதாவது அனைத்திந்திய அண்ணா திமுக ஜே தீபா அணி என்று மாற்றி அமைக்க வேண்டும் என்று தொண்டர்கள் கோரிக்கை விடுத்தார்கள். அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அதை அணியாக மாற்றி அமைத்திருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திமுக ஜே தீபா அணி என்பதுதான் என்னுடைய அரசியல் சார்ந்த ஒரு அணியாக இருக்கும். சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு இவர்களால் கட்சியை வழி நடத்தவோ இல்லை செயல்படுத்தவோ முடியாது. ஏன்னா தொண்டர்கள் இல்லைன்னா கட்சியே கிடையாது. அவர்களுடைய பலம்தான் இந்த கட்சி. அவர்களுடைய பலம் அந்த ஃபவுண்டேஷன் தான் ஏடிஎம்கே என்ற பார்ட்டி. அகில இந்திய அண்ணா திமுக அந்த தொண்டர்கள் இல்லாமல் அதை நடத்த முடியாது. அந்த தொண்டர்களுடைய பலம் நிச்சயமாக என்னிடம் உள்ளது. அவர்களுடைய விருப்பம் இன்னமும் மாறாமல் அப்படியே தான் இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் திட்டமிட்டு விஷமிகளை எல்லாம் அங்கங்கே வைத்து இந்த மாதிரி தீபானா அவங்க இப்படி அவங்க எப்படின்னு என்னுடைய பேரை, என்னுடைய இமேஜை கெடுக்கணும் அப்படின்றதுக்காக சதிகள் எல்லாமும் நிறைய நடந்தது. என்னுடைய வெற்றியை தடை செய்யணும், தீபாவை எலெக்ஷனில் நிற்கக்கூடாது அப்படின்றதுக்காக தேர்தலை நிறுத்தலை. ஆனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், இந்த நபர், குறிப்பாக இந்த நபர் இவர் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டார் என்பதற்காக மட்டுமே இந்த தேர்தலை நிறுத்தினாங்கன்னா கேண்டிடேட்டை மாற்றி அவருடைய கேண்டிடேட்டை ரத்து செய்திருக்கும். அப்படியும் செய்திருக்க முடியும். பன்னீர்செல்வம் அவர்கள் இப்போ செயல்படுத்தி கூட்டம் சொல்லி பல்வேறு மாவட்டங்கள் நடத்தி வர்றாரு. அதுக்கு ஒரு பெருவாரியான கூட்டம் வருது. அதிமுக அவருடைய அணியில இருப்பவர் தானே இப்போ பணம் வாங்கினதா அவர் மேலே குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டு இந்த அணியிலேருந்து அந்த அணிக்கும், அந்த அணியிலேருந்து இந்த அணிக்கும் மாறி மாறி இவர்கள் சென்று கொண்டு இருக்கிறாங்கன்னு இப்போ குற்றச்சாட்டு பகிரங்கமாக வெளியே வருது. முதல்ல அதுக்கு ஒரு விசாரணை கமிஷனை ஏற்படுத்தி அதுக்கான ப்ரோப் நடக்கும். அப்போனா இவங்க கிட்ட இருக்கிற யாரும் உண்மையாகவே இல்லை, எல்லாருமே பணத்துக்காகவோ இல்லை ஏதோ ஒரு பதவிக்காகவோ தான் இருக்கிறாங்கன்றது உண்மை. அதிமுகவுக்கு பன்னீர்செல்வம் தலைமை ஏற்பது சரியல்ல அப்படின்னெல்லாம் நான் சொல்ல வரல. இப்போ இந்த அணிகளெல்லாம் பிரிந்து சிதறி கிடப்பதை பார்க்கும்போது அதிமுகவின் ஒரு சரியான தலைமை, அந்த இடம் வேக்கண்ட்டாக இருக்குது, அந்த வேக்கியம் இருக்குன்றது தான் இதோடைய எடுத்துக்காட்டு. அப்போ தொடர்ந்து ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் அந்த கட்சிக்கு தேவைன்றதுக்கான இப்போவே அதுக்கான அறிகுறிகள் தான் இது எல்லாமே. அதை கட்டுக்கோப்பாக அம்மா அவர்கள் வழியிலேயே நடத்த வேண்டும் என்றால் அந்த இடத்துக்கு ஒருத்தர் வர வேண்டும். அதற்கு பொருத்தமானவர்கள் யார்? இதை தான் தொண்டர்கள் முடிவு செய்வார்கள். தொண்டர்கள் அதை என்னிடம் எதிர்பார்த்து தான் இங்கே பெரிய அளவில் இவர் இல்லை அவர் இல்லை என்றெல்லாம் சொல்லிவிடுங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்போ அவர் ஒரு 2 முறை சீஃப் மினிஸ்டராக இருந்தவர். அதனால அவருக்கு அனுபவ ரீதியாக இந்த கட்சியை நடத்தக்கூடிய தகுதிகள் எல்லாமே இருக்குன்றதை யாரும் மறுக்கலை. ஆனால் அவர் அப்படி நீங்கள் சொல்கிறத எடுத்துக்கணுன்னா அவர் இருக்கிறப்போ இந்த ஸ்பிளிட் ஏன் நடந்தது? அவர் அதை கட்டுக்கோப்பாக ஏன் நடத்தலை? ஏன் வெளியே ஒரு ஃபேக்ஷனாக அதை மாற்றினார்? இந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியாது. இந்த கட்சி உடையக்கூடாதுன்னு அவர் நினச்சிருந்தா அதை செய்திருக்கவே கூடாது. அதுவே துரோகம் தானே. பெரும்பான்மை தொண்டர்களோட விருப்பம் நீங்கள் தலைமை நிச்சயமாக இருக்குது. அவங்க தான் இதில் ஆரம்பத்தில் என்னை இதில் நான் ஈடுபடுத்திக்கிறதுக்கான காரணமே அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் தொண்டர்கள் பெரும்பாலான அளவில் இங்கே என்னை எப்படியாவது இதில் வரணும்னு என்னை வரவழைச்சுன்னா உங்களை சந்திக்கிற தொண்டர்கள் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட மறைவுக்கு பிறகு அரசியல் வாரிசா நீங்க இருக்கணும், அதிமுக வழிநடத்தணும்னு சொல்ற தொண்டர்கள் இதே பன்னீர்செல்வம் உங்களோட தலைமையை ஏற்று வரணும் அப்படின்ற கோரிக்கை முன்வைக்கிறாங்களா? அதை நீங்க அப்படி அந்த காலகட்டத்தில் அந்த 3 மாத காலத்துக்கு முன்னாடி இப்படியெல்லாம் ஒரு நிகழ்ச்சிகள் நடத்துகிறப்போ அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை அவங்க வெளிப்படுத்தும். 2 பேரும் இணைந்து செயல்பட்டால் நல்லா நடக்குன்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை தொண்டர்களுடைய விருப்பம் தான். நீங்கள் அவரை தான் கேட்கணும். அவர் கைவிட்டாரா இல்லையா, அவருக்கு பின்னால் யார் அதுக்கான காரணங்கள்
அவர் எதுக்காக என்னை சந்திக்கணும்னு அந்த சந்திப்பை ஏற்படுத்தினார், இதெல்லாம் நீங்கள் போயஸ் கோட்டை வேதா இல்லத்தை மீட்க அடுத்து என்ன நடவடிக்கை? சட்ட ரீதியான நடவடிக்கைகள் ஏற்கனவே நான் எடுத்து ஆகிவிட்டது. அதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இடையில் ஏற்பட்ட சம்பவம், இது தேவையற்ற, முற்றிலும் தேவையற்ற இந்த சம்பவம், இது ஒன்று நடந்து நிகழ்ந்து ஏறிவிட்டது. தீபக் வந்து என்னுடைய சகோதரர் தீபக் ஒரு திட்டமிட்ட சதியை சசிகலா அவர்கள் குடும்பத்தோடு சேர்ந்து என்னை தேவையே இல்லாமல் நாங்கள் வரவழைத்து இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறோம். சட்ட ரீதியான நடவடிக்கை சொன்னீங்க இல்லையா, அது எப்போது எடுத்துக்கிட்டீங்க? 2-3 வாரத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் தொடங்கியாச்சு. இதுக்கான பணிகள் நடந்து கொண்டு நம்ம வழக்கு தொடர வழக்கு அதுக்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க வந்து மொத்தம் எவ்வளவு சதவீத சொத்துக்கள் உங்க பேர்ல இருக்குன்னு என்னுடைய பேர்ல இருக்குன்னு நான் எதையுமே குறிப்பிடலை. உயில்படி வேதா இல்லத்தை பொறுத்த வரைக்கும், போயஸ் கார்டனுடைய அந்த இல்லத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பூர்வீக சொத்தில் அது சேரும். ஏன்னா என்னுடைய பாட்டி அவங்க வாங்கின இடம் அது. அவங்க உயில்படி உங்களுக்கு அதை எழுதி வச்சிருக்காங்க. இந்த ஆவணங்கள் தான் என்னிடம் இருப்பதாக. அந்த அடிப்படையில் கிடையாது, உயிலே அவங்க அப்படி எழுதியிருக்காங்க. என்னுடைய காலத்துக்கு பிறகு இது என் மகனுக்கும் இது என் மகளுக்கும் போய் சேரணும். அவங்களுடைய காலத்துக்கு பிறகு என்னுடைய கிராண்ட் சில்ட்ரன் இந்த சொத்துக்களுக்கு வாரிசாக இருக்கணும்னு அவங்க உயிலேயே எழுதியிருக்காங்க. அந்த உயிலை ப்ரொவைட் பண்ணதும் அத்தை அவங்க தான் ப்ரொவைட் பண்ணாங்க. அதோட காப்பி. நீங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வேதா இல்லத்துல போயிருக்கீங்க, சில நேரங்கள் அங்கே இருந்தீங்க. அங்கே எப்படி இருக்கு நிலைமை? அங்கே இருக்கிறவங்களாம் யாரு? சட்டவிரோதமாக யாராவது வச்சுருக்காங்களா? அங்கே யார் இருந்தாலுமே அவங்களுடைய காலகட்டத்துக்கு பிறகு அங்கே யார் இருந்தாலுமே அது சட்டவிரோதம் தான். அவங்க வந்து அங்கே இருக்கிறதுக்கான எந்தவித ஒரு ஆதாரமோ எந்த எவிடன்ஸுமே இல்லாமல், எந்த அத்தாரிட்டியுமே இல்லாமல் தான் அங்கே இருந்துகிட்டு இருக்காங்க. அதுவே ட்ரெஸ்பாசிங் தான். ஏன்னா அவங்க இமீடியட்டாக அதை லீகல் ஹேர்ஸுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. அவங்க இறந்த பிறகு லீகல் ஹேர்ஸ் கிட்ட அந்த ப்ராப்பர்ட்டிஸை அவங்க ஒப்படைச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அங்கே ஒரு சரியான ஒரு எதுவுமே சரியாக அங்கே இருக்கிறதா தெரியல. சந்தேகப்படுற போல ஒரு சூழ்நிலை தான். குறிப்பாக அங்கே நான் போகும்போது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி, போலீஸ் எதுவுமே அங்கே இல்லை. வீட்டுக்குள்ளேயும் ரொம்ப ஒரு கேப்பாரே இல்லாமல் யாருமே இல்லாத மாதிரி ஒரு தோற்றம் முதலில் ஏற்பட்டுருக்கு. அப்புறம் சைடில் ஒரு இடத்த எனக்கு கூட்டிகிட்டு போய் காமிக்கும் போது அங்கே பணியாளர்கள் ஒரு 4-5 பேர் பெண்கள் இருந்தாங்க. அதை தவிர வீடு வந்து உள்ளேருந்து லாக் பண்ணியிருக்கிறது நான் என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. வீட்டை நான் திறக்க சொல்லி கேட்டப்போ முடியாதுன்னு சொன்னாங்க. வீடு பூட்டியிருக்கே, வெளிலேருந்து சாவி எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. ஆனால் உள்ளேருந்து டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ராஜமான்ற குக்கு அவங்க வெளியே வந்து பேசுவாங்க. அப்போ அதுவே பொய் தானே. அப்போ எதுக்காக அப்படி ஒரு பொய்யை சொல்லுவாங்க? அவங்க வந்து ரொம்ப ஆக்ரோஷம், ஒரு ஆவேசமாக, ஒரு ஹிஸ்டரிக்கலாக ரொம்ப கத்துனாங்க. ஏன் இங்கே வந்தீங்க. அது மட்டும்தான் என்னால். அதுக்குள்ளே அவங்க கேமரா பர்சனை அடித்து இதெல்லாம் அங்கே இருந்த கார்டனில் இருந்த பணியாளர் தான் அவர் வந்து போலீஸ்னு சொல்லியிருக்காரு. அவர் போலீஸ் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவர் வந்து அங்கே இருந்த ஆட்கள்லாம் உள்ளேருந்து சடனாக வந்தாங்க. முதல்ல நான் போகும்போது உள்ளே யாருமே இல்லை. சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் உள்ள சைட்லேருந்து வெளியே வந்து அவரை இழுத்து அடித்தாங்க. எங்களையும் வெளியே தள்ளி விட்டாங்க. இதையெல்லாம் அவங்க ஷூட் பண்ணாங்க. ஃபுட்டேஜ் அவங்கள்ட்ட இருந்திருக்கணும். நான் கேமராவை அவங்க டெஸ்ட்ராய் பண்ணதான் சொல்கிறேன். உள்ளேருந்து தான் அவங்க வெளியே வந்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட் நான் சைடில் அந்த ஓப்பனாக இருக்கிற கிச்சன் ஏரியாவில் பார்க்குறேன். அங்கே அவங்க கிடையாது. அங்கேருந்து அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான வழியும் கிடையாது. இந்த சைடு இன்னொரு சைடில் அதர் சைடில் ரிசப்ஷன் ஆஃபீஸ் ஏரியா இருக்குது. அங்கேருந்து உள்ளே போகிறதுக்கான வழி கிடையாது. அங்கேயும் யாருமே கிடையாது. அங்கே இருக்கிற பணிப்பெண்கள் விருப்பத்துக்கெல்லாம் தங்கியிருக்காங்களா அல்லது வலுக்கட்டாயமாக அடைச்சி வச்சிருக்காங்க? வலுக்கட்டாயமாக அடைச்சி வைத்திருக்கார்களா என்றெல்லாம் தெரியல. ஆனால் அவங்க வந்து அங்கே ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. அவங்களோட நான் பேசுறதுக்கான சந்தர்ப்பம் எதுவும் எனக்கு கிடைக்கல. ஏன்னா தீபக் வந்து அங்கே நான் உள்ளே நுழைஞ்சதுமே நீ இங்கே உட்காரு, இங்கே தான் நீ உட்காரணும் அப்படின்னது நான் அதெல்லாம் மறுத்தேன். இதெல்லாம் வந்து நான் தேவையே கிடையாது. ஏதோ பூஜை இருக்குன்னு சொல்லி நான் வர வச்சிங்க, அதுக்காக நான் வந்து அந்த பூஜையை பண்ணி முடியும் நான் கிளம்புறேன். என்ன சூழ்நிலையில், என்ன சந்தர்ப்பத்தில், இப்போ அவங்களோட மரணம் ஏற்பட்டதுலேருந்து தொடர்ச்சியாக என்ன சூழ்நிலையில் அந்த வீட்டுக்குள்ளே யார் இருக்காங்க மெயினாக அது நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அங்கே உள்ள யாரெல்லாம் அவங்களுக்கு கூட நாங்கள் வசித்தவங்க யார், அங்கே உள்ளே இருந்த லிவிங் சர்வன்ஸ் யார், அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவங்களே இந்த விசாரணை கமிஷனில் கொண்டு வரணும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக IBC தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.